வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். சீதா பிராட்டியார் அவர்கள் ஆஞ்சநேயருடைய பக்தியை பாராட்டி, அவருடைய திறமையை பாராட்டி, அவருடைய சேவையை பாராட்டி அவருக்கு ஒரு முத்துமணி மாலையை பரிசாக கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட ஆஞ்சநேயர் அவர்கள் என்ன செய்கிறார்? சபையிலேயே அந்த முத்துமணி மாலை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்தெடுத்து ஒவ்வொரு முத்துமணியையும் உடைத்து பார்க்கிறார். அனைவருக்கும் கடுமையான கோபம். சீதா பிராட்டியார் அவர்கள் எவ்வளவு அன்பாக கொடுத்த இந்த முத்துமணி மாலையை இப்படி உடைத்து விட்டாரே என்று அனைவருக்கும் கோபம். ஆனால் ராமபிரானுக்கு தெரியும் அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று அவர் புரிந்து கொண்டார். அவருடைய பக்தியை உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரியாததை போன்று ஆஞ்சநேயரை பார்த்து கேட்கிறார். ஆஞ்சநேயா, ஏன் இப்படி செய்தார், என்ன காரணம் என்று கேட்டபோது ஆஞ்சநேயர் சொல்கிறார், நான் உங்களுடைய சிறந்த பக்தன். உங்களுடைய திருவுருவம் இல்லாத எந்த ஒரு பொருளும் எனக்கு தேவையில்லை. ஒவ்வொரு மணியிலும் உங்களுடைய உருவம் இருக்கிறதா என்று உடைத்து பார்த்தேன், ஆனால் உங்களுடைய உருவம் அதில் இல்லை. ஆகையால் அது எனக்கு தேவையில்லை என்று சொன்னாராம். பிறகு மறுபடியும் தெரியாததை போன்று கேட்கிறார், நீ என்னுடைய சிறந்த பக்தனா என்று கேட்கிறார். ஆமாம், இதில் என்ன சந்தேகம், நீங்கள் எப்படி இப்படி கேட்கலாம் என்று கேட்கிறார். அப்படியா, உனக்குள் நான் இருக்கிறேனா என்று கேட்கிறார். ஆமாம், கட்டாயமாக. எங்கே காட்டு என்று சொன்ன உடனே எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் உடனடியாக தன்னுடைய நெஞ்சை பிளந்து கிழித்து காண்பிக்கிறார். அவருடைய நெஞ்சிற்குள்ளே ஸ்ரீ ராமபிரானும் சீதா பிராட்டியாரும் குடிக்கொண்டிருக்கிறார்கள். பார்த்து அனைவருக்கும் அதிர்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பக்தன் என்று அனைவருக்கும் ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் இன்று, அனுமன் ஜெயந்தி. இன்று நாம் அனைவரும் அவரை வழிபடுவோம். அவருடைய அருளாசையை நாம் அனைவரும் பெறுவோம். அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தை சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதையும் சொன்ன பலன் கிடைக்கும். 3 முறை சொன்னால் போதும். 3 முறை சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதையும் சொன்ன பலன் கிடைக்கும். அது என்ன ஸ்லோகம் தெரியுமா? ஸ்ரீராம ராம ராமேதே ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதே ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதே ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் 3 முறை சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதையும் படித்த பலன் கிடைக்கும். இதை சொல்லும்போது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலனும் கிடைக்கிறது, ராமருடைய ஸ்லோகத்தை சொன்ன பலனும் கிடைக்கிறது. நீங்கள் ராமருடைய ஸ்லோகத்தை சொல்லும்போது அங்கே ஆஞ்சநேயர் பிரசன்னமாகி விடுவார். ஆகையால் இந்த ஸ்லோகத்தை 3 முறை சொல்லுங்கள். ஆஞ்சநேயருடைய அருளை அனைவரும் பெறுங்கள். அனைவருக்கும் மறுபடியும் ஒரு முறை அனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஆஞ்சநேயருடைய அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.